8 ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹிப்னாசிஸ் இன் தமிழ். ஹிப்னாட்டிசம் மருத்துவத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தெரப்பி. ஹிப்னாட்டிசத்தில் ஒருத்தரோட மைண்டு விழிப்பு நிலையிலே தான் இருக்கும். ஒரு தனி மனிதன் டெய்லி ஹிப்னாசிஸ் ஒரு 2 டைமாவது உணர்வார். ஹிப்னாட்டிசத்தோட தொடக்க காலம் 18ஆம் நூற்றாண்டு. 1500 பிசியில் எஜிப்டில் இதுக்கான ஏர்லியஸ்ட் ரெக்கார்டட் இருக்குது. எஜிப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்குன்னே ஒரு டெம்பிள் வச்சுருந்துருக்காங்க. அந்த டெம்பிளுக்கு போய் சில சஜஷன்லாம் கொடுக்கும்போது அங்கே எல்லாருமே நல்லா தூங்குறதா அப்போ சொல்லப்பட்டது. ஹிப்னாட்டிசம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா பெயின் மேனேஜ்மெண்ட். நம்ம உடம்புல உள்ள வலிகளோ பல்வலியோ இல்லை தலைவலியோ எந்த வலியாக இருந்தாலும் ஹிப்னாட்டிசம் மூலமாக க்யூர் பண்ணலாம். ஹிப்னாசிஸை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று என்டர்டைன்மெண்ட் ஹிப்னாசிஸ், இன்னொன்று கிளினிக்கல் ஹிப்னாசிஸ். என்டர்டைன்மெண்ட் ஹிப்னாசிஸ்னால் பார்த்துருப்பீங்க ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதே உங்களுக்கு க்யூர் பண்ணாங்கன்னா அது கிளினிக்கல் ஹிப்னாசிஸ். ஒரு ஹிப்னாடைஸ்டு, அதாவது ஒரு ஹிப்னாட்டிசம் ஒருத்தரை பண்ணிகிட்டு இருக்கோன்னா அந்த பர்சன் கம்ப்ளீட்டாக அவரோட 5 சென்சஸ், அதாவது 6 சென்சஸும் ஆக்டிவில் தான் இருப்பார். அவர் ரொம்ப மயக்க நிலையில் இருப்பார், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. 5 சென்சஸும் அவரோட மைண்டில் அவேக்கனில் தான் இருக்கும். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோட சேனல் விக்கி கிறிஸ் மேஜிஷியனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.